சென்னை அடுத்த பூந்தமல்லி அருகே அதிவேகமாக பைக் ஓட்டிய 13 வயது சிறுவன் விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பரத். பரத், என்ன விவரங்கள்? பூந்தமல்லியில் 13 வயது சிறுவன் வாகனம் ஓட்டி விபத்தை ஏற்படுத்தி உயிரிழந்திருப்பது பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. பூந்தமல்லி அடுத்த நசரத்பேட்டை பகுதியை சேர்ந்த கலைவாணன். இவரது மகன்தான் பிரியன், 13 வயது ஆகிறது. இவர் இன்று மதியமாக அவரது இருசக்கர, அதாவது அவன் தந்தையின் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு இவரது நண்பர்கள் இருவரும் கார்த்திகேயன் மற்றும் முகிலன் ஆகிய 10 வயது நிரம்பிய இவரது நண்பர்களை ஏற்றுக்கொண்டு மீஞ்சூர் வண்டலூர் வெளிவட்ட சாலையில் சென்றிருக்கிறார். அப்போது அதிவேகமாக வாகனத்தை ஓட்டியதாக கூறப்படுகிறது. அப்போதுதான் இந்த விபத்தானது நடைபெற்றிருக்கிறது. இருசக்கர வாகனத்தை கட்டுப்பாட்டை இழந்ததன் காரணமாக அங்கு சாலையில் இருக்கக்கூடிய டிவைடரில் மோதி இருக்கிறது. அப்போது இந்த 3 பேரும் தூக்கி வீசப்பட்டிருக்கிறார்கள். இதில் சம்பவ இடத்திலே இந்த வாகனத்தை ஓட்டி வந்த பிரியன் என்ற சிறுவன் உயிரிழந்திருக்கிறார். உடனடியாக அக்கம் பக்கத்தினர் இந்த 3 பேரையும் மீட்டு அருகே இருக்கக்கூடிய பூந்தமல்லி அரசு மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் பிரியன் இறந்து விட்டதாக தெரிவித்திருக்கிறார். அவருடன் வந்த இந்த கார்த்திகேயன், முகிலன் ஆகிய 2 சிறுவர்களும் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஏற்கனவே சிறுவர்கள் வாகனம் ஓட்டக்கூடாது, அதே போன்று வாகனம் ஓட்டி விபத்தை ஏற்படுத்தினால் அவர்கள் தந்தைக்கு அபராதங்களும் சிறை தண்டனையும் கூட வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இது போன்று சிறுவர்களிடம் வாகனத்தை கொடுத்து இந்த மாதிரி விபத்தை ஏற்படுத்தியது பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து இது போன்ற செயலில் ஈடுபட வேண்டாம் என்று காவல்துறை அறிவித்தும் கூட தற்போது இந்த விபத்து மீண்டும் நிகழ்ந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.